தலைவரா இருந்தாலும் உதயநிதி வந்து ஒரு கட்சியை நிறுவி தலைவர் ஆகல. சொந்தமா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு வந்து இன்னைக்கு தேர்தல் களத்துல நிக்கிற இந்த ரெண்டு தலைவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். சீமான் வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாரு. விஜய் தன்னுடைய வேட்பாளர்களை எப்ப அறிவிப்பாரு, ஒரு அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் அறிமுக கூட்டமும் மாநாடு நடத்துவாரான்றது பத்தி எனக்கு தெரியவே இல்லை. விஜய் வந்து அந்த வெயில்ல வந்து மயக்கம் போட்டு விடுறாங்க அப்படின்னால இந்த முறை வந்து கூரை போட்டிருக்காரு. விஜய் என்ன சொல்றாரு, எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்து சீமான் வந்து என்ன சொல்றாரு, எல்லா திராவிட கட்சிகளுமே வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யவில்லை, காங்கிரஸ் பிஜேபி எல்லாருமே வந்து கூட்டு களவாணின்ற மாதிரி தான் அவர் வந்து கடுமையா அவர் எல்லா கட்சிகளும் விமர்சனம் பண்றாரு. ஆனா ஒரு விஷயம் நீங்க வந்து பார்க்கணும், எந்த கட்சியுமே செய்ய முடியாத துணிச்சலான ஒரு விஷயத்தை வந்து சீமான் வந்து செய்கிறார். 50% வேட்பாளர் 117 பெண்களை வேட்பாளர் அமைச்சார். 234 வேட்பாளரும் ஒரே மேடையில்